நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வா வா சீக்கிரமா ஜெகதீஷ். சொல்லுப்பா, இப்ப நான் என்ன வேலை பண்ணணும் சொல்லு. இத வச்சுதான்ப்பா நீங்க இன்னைக்கு வேலையை ஆரம்பிக்க போறீங்க. உங்களுக்கு இது ஓகே இல்லன்னா நான் வேற இல்ல ஆதி, போலீஸ்காரன் வேலையே சுத்தப்படுத்துறது தான். வெளிய ஊரையே சுத்தப்படுத்தும் போது வீட்டை சுத்தப்படுத்த மாட்டேன்னா எப்படி பண்றேன்னு மட்டும் பாரு. கொஞ்சம் சீக்கிரமா இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நாங்க பாத்துப்போம்ல. ஏன் நீங்க எல்லாம் இந்த வேலையை எப்பவும் பண்ணிட்டு தானே இருக்கீங்க? இந்த ஆம்பளைங்களுக்கு எல்லாம் புரிஞ்சே ஆகணும் இந்த வேலை எவ்வளவு கஷ்டமானதுன்னு. ஓகே, எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. திருப்தியா? ஆம்பளைங்க கஷ்டப்படுறத பார்த்து அவ்வளவு சந்தோஷம். சரி, முதல்ல கிளம்புங்க, போய் என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியா இருங்க. உத்தரா, நீ எங்க கூட வாயே. உத்தரமா, இங்க தனியா என்ன பண்ண போறீங்க? நீங்களும் எங்க கூட வந்துருங்களே. ஆமா உத்தரமா, வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல நீங்க போங்க, எனக்கு அங்க வர தோணல. அட வர பிடிக்கல விட்டுருங்களேன். நீங்க எல்லாம் போங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹேவ் ஃபன். போங்க போங்க போங்க. சரி வாங்க வாங்க. அப்ப சரி, வாமா. பை. உங்க நிலைமை என்னால புரிஞ்சுக்க முடியுது சித்தி. அதனால நான் உங்களை இப்ப ஃபோர்ஸ் பண்ண போறதில்ல. சித்தி, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். அடுத்த வருஷம் உங்க சுமங்கலி பூஜையை நீங்க சந்தோஷமா கொண்டாடுவீங்க. சத்தியமா? பாரா, கொஞ்சம் லூஸ் விட்டா ஜாலி ஆயிடுவீங்களே. வேலை செய்யுங்க, வேலை செய்யுங்க. இன்னும் சமைக்கிற வேலை வேற இருக்கு. என்னமாச்சு? நீ ஏன் தனியா உட்கார்ந்திருக்க? மறுபடியும் என்ன பிரச்சனை? நான் உங்களுக்கு யாரு? இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்? நான் கேக்குறது புரியலையா? நான் உங்களுக்கு யாரு? மனைவியா? வப்பாட்டியா? என்ன நீ சினிமா வசனம் பேசிட்டு இருக்க? இல்ல, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். எனக்கு உங்களோட என்ன உறவு இருக்குன்னு. உனக்கு தான் தெரியுமே என் கூட உனக்கு என்ன உறவு இருக்குன்னு. அட, என் மனசுல, என் இதயத்துல உனக்கு என்ன இடம் இருக்குன்னு தெரியுமே. நான் உன்கிட்ட எத்தனையோ தடவை சொல்றேன். இருந்தாலும் திரும்ப திரும்ப ஏன் இப்படியே கேட்டுக்கிட்டு என்ன? நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். உங்க வாயில இருந்து நீங்க சொல்றதை கேட்க விரும்புறேன். நான் உங்க மனைவி தான். அதுல திடீர்னு உனக்கு ஏன் சந்தேகம் வந்ததுன்னு எனக்கு தெரியல. அட, இந்த மாதிரி கேவலமான முட்டாள்தனமான யோசனை உன் மனசுல எப்படி வந்தது? எனிவேஸ், இதையெல்லாம் இப்ப போட்டுக்க போறியான்னு நீ சொல்ல. நீங்க கவலைப்படாதீங்க. யாரும் என்ன அந்த துணியில பார்க்கவே முடியாது. யாருக்கும் தெரியவே தெரியாது. எல்லாரும் கிளம்பி கரையோரத்துக்கு சுமங்கலி பூஜை பண்றதுக்கு போனதுக்கு அப்புறமா நான் இங்க புடவையை கட்டிக்கிட்டு உங்களுக்காக நான் இங்க காத்துக்கிட்டு இருப்பேங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்து என்னோட விரதத்தை முடிச்சு வைக்கணும். என்ன அங்கிள், வேலைலாம் சரியா போயிட்டு இருக்கா? சினு, தண்ணி அதிகமா ஊத்திராத. ஓகே, பரவாயில்லையே, கலக்குறீங்க.
உங்க கண்ணுல கண்ணீரா? வெங்காயம் வெட்டுறதுனாலயா இல்ல வீட்டு வேலை செய்ய விட்டாங்களே அழுவுறீங்களா? அண்ணா, உங்களுக்கு ஏதாவது கஷ்டமோ இல்ல ப்ராப்ளமோ இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் சால்வ் பண்ணிடுறேன். ஹேய், பரவாயில்ல ஆதி, இந்த வீட்டு வேலையெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். சரி, அது இருக்கட்டும். உனக்கு பசிக்கலையா? காலையில இருந்து விரதம் இருக்கல்ல, பசி வயித்த கிள்ளுமே. சரி, ஒரு வேலை பண்ணு, கொஞ்சமா ஏதாவது சாப்பிட. கண்டிப்பா இதை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆஹா, வேணாண்ணா வேணாம். என் பொண்டாட்டி பசியும் பட்டினியுமா இருக்கும்போது நான் சாப்பிட முடியுமா? கண்டிப்பா முடியாதுப்பா. நீயும் பேசாம அன்னைக்காக விரதம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களால தான் கணவன் மனைக்குள்ள அன்பு வளரும். நான் இதெல்லாம் நம்பவே மாட்டேன். பட்னியா இருக்கிறதால அன்பு வளருமா என்ன? புருஷன் பொண்டாட்டி அன்பு வளர்க்கறதுக்கு நிறைய வழிகள் இருக்காது. இந்த பொம்பளைங்க வேலையெல்லாம் என்னால பண்ண முடியாது. சரி, இப்ப என்ன வேலையை செய்ய விடு. சரி சரி, நீ வேலையை பாரு. அடிங்க வாங்க, எண்ணிட்டே இருக்க போறியா? அப்ப அந்த வேலையில யாரா வராங்க? வா, ஒரு நிமிஷம் வான்ற. அப்புறம் நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தாகணும். அக்காக்கு முன்னாடி நீங்க என்னோட விரதத்தை தான் முடிச்சு வைக்கணும். என்ன உத்ரா நீ? அது எப்படி முடியும்? நான் தேவயானியோட விரதத்தை தான் முடிச்சு வைக்க முடியும்னு உனக்கே தெரியும். ஆனா அவ விரதம் இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிற விஷயம் எனக்கு தெரியும். அவங்க ஒண்ணும் நடிக்கல, அவங்க உங்களுக்காக விரதம் இருக்காங்க. உனக்கு எப்படி தெரியும்? அவங்களே என்கிட்ட சொன்னாங்க. ஆனா அவ என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? உங்ககிட்ட சொல்ல வேணும்னு அவங்க நினைச்சிருக்கலாம், அவ்வளவுதான். அப்படின்னா தேவயானி எனக்காக உண்மையிலேயே விரதம் இருக்காளா? அப்படின்னா என் பிளான் ஃபெயில் ஆகலன்னு அர்த்தம். சரி, ஓகே. உனக்கு இதையெல்லாம் போட்டுக்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா போட்டுக்கோ. ஆனா இந்த ட்ரெஸ்ல உன்னை யாரும் பாத்திரக்கூடாது. அப்புறம் நான் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி உன் விரதத்தை முடிச்சு வைக்க வந்துடுறேன். முடிஞ்சா நான் தேவயானி விரதத்தை வேற முடிச்சு வைக்கணும். நீ கவலைப்படாத உத்ரா. உன்னை காக்க வச்சதுக்கு பிராயச்சித்தமா இன்னைக்கு உனக்கு நான் ஒரு பெரிய கிஃப்ட கொடுக்க போறேன். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, எனக்கு நீங்க மட்டும்தான் வேணும். ஓஹோ, அடம் பிடிக்க கூடாதுமா. கிஃப்ட பார்த்தேன்னு வச்சுக்க, சந்தோஷத்துல மயங்கி போயிடுவேன். ஆனா அந்த சந்தோஷம் உனக்கு விரதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி கிடைக்காது. இல்ல, நான் தான் சொன்னல, எனக்கு எந்த பரிசும் தேவையில்ல. நீங்க என் கூட இருங்க, என் கிட்டயே இருங்க. இதுதான் எனக்கு நீங்க கொடுக்கிற பரிசு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்புறம் நீ என்ன முடிவு பண்ணிருக்க? நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? அதான் கிராமத்துக்காரங்க நேத்து பேசிட்டு இருந்தாங்களே, குழந்தைய பத்தி. இல்ல, எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க குடும்பத்தை பத்தி யோசிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு தோணுது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மனைவி குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் முழுமை அடைவா. இங்க பாரு கண்ணா, இந்த உலகத்துல எந்த பொண்ணா இருந்தாலும் அம்மாங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவாவும் சுகமாவும் இருக்கும். எப்படி இருந்தாலும் இது உங்க வாழ்க்கை. அத எப்படி வாழணுங்கிறது உங்க 2 பேர் கையில தான் இருக்கு. ஆனா வயசுல பெரியவனா நான் இருக்கிறதால இந்த மாதிரி விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. வாங்க வாங்க, வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம வர போறவங்களுக்கு சாப்பாடு நல்லா பரிமாறலாம். போலாமா? வாங்க 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 வாங்க. ஆனா எனக்கு இந்த பொம்பளைகளை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. அவங்க காலையில இருந்து விரதத்துல இருக்காங்க, இன்னொரு பக்கம் நம்ம சமைச்சுதான் சாப்பிட வேண்டியது இருக்கு. ஐயோ அங்கிள், அதை பத்தியெல்லாம் நீங்க கவலையே பட வேண்டாம். நான் ரொம்ப நல்லாவே குக் பண்ணுவேன் தெரியுமா? உண்மையை சொல்லணும்னா நான் ஒரு நடமாடும் ரெசிபி புக். நான் ஹாஸ்டல்ல இருக்கும்போது என் சாப்பாடை சாப்பிடறதுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருந்தாங்க தெரியுமா? என்னப்பா சொல்ற? சரி என்ன விடுங்க. டாட், அவர் கையால சமைச்ச சாப்பாடை நீங்க மட்டும் சாப்பிட்டீங்க, என் சமையலை விட சூப்பரா இருக்கும், நம்பவே மாட்டீங்க. படம் நல்லா இருந்ததுல?
அப்புறம் அந்த ஹீரோவை பார்த்ததும் எனக்கு ஆதினாவை பாக்குற மாதிரியே இருந்தது. அநேகமா நம்ம ஹீரோ இப்ப சப்பாத்தி ஆம்பளைங்க நிலைமை எப்படி இருக்கோ தெரியல. என்னமோ சரிதான். அடடா, பரவாயில்லையே, எல்லாம் தயாரா இருக்கு. வெல்கம் வெல்கம், அன்போடு வரவேற்கிறோம். எப்படி இருந்துச்சு இன்னைக்கு நாள்? எப்படி இருந்துச்சு? என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு ஆம்பளைங்கலாம் சேர்ந்து உங்களுக்காக சமைச்சிருக்கோம். எங்களோட சமையலை சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? ஆனா ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். ஆனா சொல்றதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு நான் ஒரு பெரிய சல்யூட் வைக்கிறேன். எதுக்குன்னா, நீங்க தினம் இந்த வேலையெல்லாம் எப்படிதான் பண்றீங்களோ தெரியலையே. நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையை இன்னைக்கு ஒரு நாள் தான் பண்ணோம். இன்னைக்கு ஒரு நாளே போதும் போதும் ஆயிடுச்சு. என்னது போதும் போதும் ஆயிடுச்சா? அப்ப என் வீட்டுக்கார நிலைமை அதானா? ஆதி, கௌதம் எங்க இருக்காரு? அவர் நல்லா இருக்காருல்ல? அவருக்கு சுத்தமா வேலை செய்யற பழக்கம் இல்லையா, அதனால. அடடா, எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரெடியாக டைம் ஆகும்ல. சரி, எல்லாரும் வந்துட்டீங்க. பூஜை ஏற்பாடுகளை ஆரம்பிச்சிடலாமா? ஏன்னா பயங்கரமா பசிக்குது. வாமா, வாங்க. சரி, இப்ப கதைய ஆரம்பிங்க. சுமங்கலி பூஜையின் விரதத்தின்படி ஒரு பணக்காரனுக்கு 7 பசங்க இருந்தாங்க. அப்புறம் ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணோட பேரு வீர்வதி. அந்த வீர்வதி சுமங்கலி பூஜையோட விரதத்தை இருந்தா. அந்த மாதிரியே அந்த சௌபாக்கியவதி திரும்பி வந்து பார்க்கும்போது அவ புருஷன் உயிரோட இருந்தாரு. எப்படி சுமங்கலி தேவதத்தாய் அந்த வீர்வதியோட மாங்கல்யத்தை காப்பாத்தினாலோ அதே மாதிரி நாம எல்லாரும் சேர்ந்து சுமங்கலி தேவதத்தாய பிரார்த்திக்கலாம். அம்மா சுமங்கலி தேவதை தாயே, எங்க எல்லாரையும் சுமங்கலியா இருந்து வாழ்த்துங்க. சொல்லுங்க, அம்மா சுமங்கலி தேவதை தாய்க்கு ஜெய். சரி வாங்க, நாம எல்லாரும் குளத்துக்கிட்ட போலாம். ஆமா, இப்ப எப்படி நிலவு வர நேரம் ஆயிடுச்சு. அது வரத்துக்குள்ள நம்ம எல்லாரும் அங்க போய் சேர்ந்துடலாம். சரி, நீங்க எல்லாரும் போயிட்டே இருங்க, நாங்க கொஞ்ச நேரத்துல வரோம். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேங்க. உங்களுக்காக மட்டும் தான் காத்துட்டு இருப்பேன். தேவயானி, நீ நல்லா இருக்கல? ஏன், எனக்கு நாச்சு. விரதம் இருக்கிறவங்களுக்கு தானே கஷ்டமா இருக்கும். நான் தான் விரதம் இல்லையே. நீ விரதம் இருந்திருக்க, ஆனா விரதம் இல்லைன்னு சொல்லி ஏன் என்கிட்ட நாடகம் ஆடுறன்னு தெரியல.
எனக்கு உன்னை 30 வருஷமா தெரியும். உன்னால விரதம் இல்லாம இருக்கவே முடியாது. ஆமா, என்ன சம்பந்தி இங்க தனியா நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க, நம்ம கிராமத்துக்காரங்களா அறிமுகப்படுத்துறேன், வாங்க. வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த நிலா இருக்கே, இன்னைக்குதான் எல்லா சேட்டையும் பண்ணி. இன்னும் வரலையா? பஸ்ல உயிரே போகுது. இப்போதைக்கு அது வெளியே வராது போல இருக்கு. ஆமா, இந்த நேரத்துக்கு வெளியில வந்திருக்கணும். அநேகமா மேகத்துல எங்கயாவது மறைஞ்சிட்டு இருக்கணும். அதனாலதான் நமக்கு தெரியல. இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. மேகத்துல எல்லாம் ஒளிஞ்சிருக்காது, எனக்கு தெரியும். அதெல்லாம் சரிதான். ஆனா என்ன பண்றது? என்ன எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருக்க முடியும்? அடக்கடவுளே, ஒருவேளை நிலா இன்னைக்கு வெளியே வரலனா? சிட்டு, அப்படியெல்லாம் நடக்குமா என்ன? நிலா வராம? இல்ல இல்ல, நிலா கண்டிப்பா வரும். சம்பந்தி, இவர்தான் எங்க கிராமத்தோட நாட்டாம. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். அப்புறம் இவர்தான் நம்ம வித்யாவோட மாமனார், என் சம்பந்தி. வணக்கம். வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். அநேகமா உங்க எல்லாருக்கும் என்னை சந்திச்சதுல சந்தோஷமே இல்லை போல இருக்கு. ஏன்னு எனக்கு தெரியும். என் பையனால தானே. என்னால புரிஞ்சுக்க முடியுது. முன்னாடி நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன். யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இல்ல. என் பையன் இந்த கிராமத்தை மாத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். நானும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறேன். எனக்கும் இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கிராமமும் பட்டணமா மாறணும்னு ஆசை. அப்புறம் நல்ல வேலை, நல்ல வியாபாரம், நல்ல படிப்பு, நல்ல சிகிச்சை. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒருவேளை மழைக்கு பயந்து நீங்க விவசாயம் பண்றதையே நிறுத்திட்டீங்கன்னா என்ன நடக்கும்? நீங்க சொல்றதும் சரியாதான் இருக்கு. சரி, இத பத்தி நாங்க அப்புறமா யோசிச்சு முடிவெடுக்கிறோம். கண்டிப்பா. அப்புறம் இன்னைக்கு சுமங்கலி பூஜை. இந்த மாதிரி விஷயத்தை பேசி நம்ம நேரத்தை வீணடிச்சிட்டோம்னா அப்புறம் பண்டிகையை கொண்டாட முடியாம போயிடும். அதுவும் சரிதான். அப்புறம் இந்த பொம்பளைங்களுக்கு கோவப்படுறதுக்கு ஒரு காரணம் கிடைச்சிடும். பண்டிகை அன்னைக்கு கூட வேலையை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. சரியா சொன்னீங்க சம்பந்தி. போங்க. எனக்கு என்னமோ இந்த விஷயம்லாம், அதாவது இந்த விரதம்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எந்த அறிவாளி இதை முதல்ல ஆரம்பிச்சது? மனுஷன் நிலா வரைக்கும் போயிட்டான். ஆனா இந்த நிலாக்காக நாம இங்க காத்துட்டு இருக்கோம். நீங்க சொல்றது ரொம்ப சரிதானே. அதானே. இப்போ நிலா வர டைம் ஆயிடுச்சு. நம்ம விரதத்தை முடிச்சிருவோமே. உலகத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நிலா இந்நேரம் வந்திருக்கோப்பா. அண்ணன், நீங்க ரொம்ப சரியா சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா அவர் சொன்னது சரியே இல்ல. ஆதித்யா, நீ எனக்கு பசிக்குதுங்கிறதுனால டென்ஷனா இருக்கியா, இல்ல உன்னால பசி தாங்க முடியலங்கிற டென்ஷன்ல இருக்கியா? சொல்லுங்க சொல்லுங்க. உனக்கு சேலஞ்ச் ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஐயோ என் செல்லக்குட்டி, நான் உனக்காக தான் டென்ஷன் ஆகுறேன். ஓ, உன்னை இந்த மாதிரி பட்னியா என்னால பார்க்க முடியலடா. ஆனா நான் நல்லா தானே இருக்கேன். எனக்கு ஒன்னும் பசிக்கலையே. சரிமா தாயே, எனக்கு தான் பசிக்குது, ஒதுக்குறேன். பசினாலதான் நான் இவ்வளோ டென்ஷன் ஆகுறேன்.